Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். செட் தியரி கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கேன். previous year क्वेश्चन சால்வ் பண்ணி கொடுத்திருக்கேன். definite integral complex numbers எல்லாத்தையுமே previous year क्वेश्चन சால்வ் பண்ணி நிறைய கொடுத்திருக்கேன். இப்போ வந்து கான்செப்ட்ஸ் ஓரியன்டடா ப்ராப்ளம்ஸ் கொடுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால ரிலேஷன்ஸ்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறத டீடைலா சொல்லிட்டு இருக்கேன். நேத்து பழைய வீடியோ எல்லாம் நான் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். பார்க்கலனா பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேத்து வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படினு சொல்லிருந்தோம். இன்னைக்கு ரிலேஷன்னா என்ன அப்படினு சொல்ல போறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட ஒரு சப்செட் தான் நம்ம ரிலேஷன் அப்படினு டிஃபைன் பண்றோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட் தான் நம்ம ரிலேஷன் அப்படினு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ ரிலேஷன்னா என்ன அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு செட் இங்க கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு செட் இருக்கு, இங்க ஒரு செட் இருக்கு. A capital A is equal to ABC ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. capital A is equal to ABC. capital B is equal to 1 2 3 4 5 இப்படி இருக்கு. 1 2 3 4 5 ன்னு இருக்கு. இப்போ A is related to to 1, B related to 2, C related to 3. சரியா? ஆர்டர்டு பேரா, அதாவது இங்க வந்து இந்த செட் A, இந்த செட் B. இதுல A, B, C மூணு எலிமெண்ட் இருக்கு. இங்க 1 2 3 4 5 அஞ்சு எலிமெண்ட் இருக்கு. A goes to 1, B goes to 2, C goes to 3. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு பேரு டொமைன். இதுக்கு பேர் என்னது? டொமைன். இதுல B ல இருக்கக்கூடியதுல எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ, A ஓட இமேஜ் வந்து 1, B ஓட இமேஜ் 2, C ஓட இமேஜ் வந்து 3. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ நம்ம டொமைன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும், செகண்ட் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ, A goes to 1, B goes to 2, A ஓட இமேஜ் 1, B ஓட இமேஜ் 2, C ஓட இமேஜ் 3. இத வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இத நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். the whole set இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5, இத வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்றோம். இத நம்ம என்னன்னு சொல்றோம்? கோடொமைன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இததான் நம்ம ரிலேஷன். A is related to 1, B related to 2, C related to 3. சரியா? இதுதான் ரிலேஷன். A 1 ஓட ரிலேட் ஆயிருக்கு, B 2 ஓட ரிலேட் ஆயிருக்கு, C வந்து 3 ஓட ரிலேட் ஆயிருக்கு, 4 5 ரிலேட் ஆகல. the whole set ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள இந்த ஹோல் செட்டை நம்ம கோடொமைன்னு சொல்லுவோம். எதுக்கெல்லாம் மேப் ஆகி இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல மூணு டெஃபினிஷன் படிச்சாச்சு. the first எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன், செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரேஞ்சு, இந்த ஹோல் செட் ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள the whole செட் நம்மளுக்கு என்னது? கோடொமைன். சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? ரிலேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம். மூணு டெஃபினிஷன். ரிலேஷன் யூசுவலா செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம். செட் பில்டர் ஃபார்மை வச்சு நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத நம்ம நிறைய சேனல்ல சொல்லியிருக்கோம். அதை போய் பார்க்கலன்னா கட்டாயமா அதெல்லாம் நீங்க பார்க்கல, செட் பில்டர் ஃபார்ம்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? இப்போ ரிலேஷன் வந்து ஒரு செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கும். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டா, R is equal to ரிலேஷன் வந்து ஆர்டர்டு பேரா இருக்கும். A, B such that B is equal to A plus 5. இதான் செட் பில்டர் ஃபார்ம். such that அப்படின்னு எழுதுறோமா, அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். சரியா? செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கும். அல்லது ஒரு ஆரோ டயக்ராம். நான் இப்போ ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா, அப்படி இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மாடல்ல நம்மளுக்கு என்ன செய்யும்? இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கோடொமைன்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியும். அதனால ப்ராப்ளம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சொன்ன ரேஞ்சு, டொமைன், கோடொமைன் எல்லாத்தையும் நான் ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதில் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் ப்ராப்ளம் என்ன, கீழே இருந்து வேணா போகலாம். A is equal to, யூஸ்வலாகவே நான் கீழே இருந்து ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு கூட கொஞ்சம் இடம் கிடைக்கும். அந்த ப்ராப்ளம் முடிச்சோடனே அழிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ A is equal to 1 2, B is equal to 3 4. இப்போ N of A is equal to
n of a வந்து 2, n of b எவ்வளவு 2. அப்போ n of a cross b எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 into 2 4. அடுத்து பாருங்க. இப்போ n of a வந்து 2, n of b 2. அப்போ n of a cross b வந்து 2 cross 2. n of a m, n of b n இருந்தா n of a cross b வந்து m n இருக்கும். அப்போ n of a cross b 4னா நம்மளுக்கு ரிலேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா subsets of a cross b. ரிலேஷன்ங்கிறது என்னது? subsets of a cross b. subset how many subsets are there? subset எத்தனை இருக்கும்? n elements இருந்ததுன்னா 2 power n subsets இருக்கும். 2 power n subsets இருக்கும். அப்ப a cross b 2 4னா எத்தனை நம்மளுக்கு ரிலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2 power 4 ரிலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிதானா? அப்ப 2 power 4 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அடுத்தது இதை வந்து ரிலேஷனை மென்ஷன் பண்ணாம விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ரிலேஷனை ரோஸ்டர் ஃபார்ம்லையும் இதுலையும் எழுதணும். இதுல வந்து 9 is mapped to 3 and minus 3. 4 is mapped to 2 and minus 2. 25 is mapped to 5 and minus 5. சரியா? இப்போ டொமைன் என்ன? முதல்ல டொமைன் எழுதுவோம். டொமைன் என்னது? 9, 4, 25. அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன? எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அது மட்டும் தான் ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் என்ன வரும்? 5, 3, 2, -2, -3, -5. சரியா? இது ரேஞ்ச். கோடொமைன் என்ன? கோடொமைன் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன எலிமெண்ட் எல்லாம் இருக்கோ அது அவ்வளவுமே கோடொமைன் தான். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, -1 இல்ல, -2, -3, -5. இது வந்து கோடொமைன். இப்ப டொமைன் வந்து இது ரேஞ்ச் வந்து எதுக்கெல்லாம் மேப் ஆயிருக்கோ அது மட்டும். கோடொமைன் வந்து இப்படி. சரியா? இப்ப ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத போறோம். முதல்ல என்ன செய்ய போறோம்? ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத போறேன். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு ரிலேஷனை எப்படி எழுதுறோம்னு பாருங்க. எதுக்கு மேப் ஆயிருக்கு? 9 எங்க மேப் ஆயிருக்கு? 3க்கு மேப் ஆயிருக்கு. திரும்ப 9 இன்னொரு தடவை எங்க மேப் ஆயிருக்கு? -3க்கு மேப் ஆயிருக்கு. 9, -3. அடுத்தது 4 எங்க மேப் ஆயிருக்கு? 2க்கு மேப் ஆயிருக்கு. திரும்ப 4 எங்க மேப் ஆயிருக்கு? -2க்கு மேப் ஆயிருக்கு. திரும்ப 25 எங்க மேப் ஆயிருக்கு? -5க்கும் 5க்கும் மேப் ஆயிருக்கு. சரியா? 25 -5க்கும் 5க்கும் மேப் ஆயிருக்கு. சரியா? இப்போ இத வந்து நான் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும். இப்போ நான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். இதை செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும். செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த 3 ஸ்கொயர் 9, இதோட -3 ஸ்கொயர் 9, எல்லாத்துலயுமே அப்படிதான். 2 ஸ்கொயர் 4, -2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25, -5 ஸ்கொயர் 25 தான். இப்போ நான் செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? செட் பில்டர் ஃபார்ம் x, y such that அந்த ரிலேஷனை எழுதணும். எந்த ரிலேஷன்? இதனுடைய ஸ்கொயர் தான் இது. அப்படிதானா? அப்ப x is equal to y square. x is equal to என்னது? y square. x is equal to y square. x belongs to p, y belongs to q. கரெக்ட் தானா? எழுதியிருக்கிறது கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். x belongs to p, y belongs to எங்க? q. இது pங்கிற செட், இது qங்கிற செட். சரிதானா? அப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்க, ஆரோ டயக்ராம். அந்த ஆரோ டயக்ராமை வச்சு நான் அந்த ரிலேஷனை எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்? ரோஸ்டர் ஃபார்ம்லேயே எழுதியிருக்கேன், செட் பில்டர் ஃபார்ம்லேயே எழுதியிருக்கேன். ரோஸ்டர் ஃபார்ம்லனா அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே ஆர்டர்டு பேர்ஸாக எழுதிடணும். செட் பில்டர் ஃபார்ம்னா அந்த ரிலேஷன் எப்படி இருக்கோ அந்த ரிலேஷனை மென்ஷன் பண்ணி எழுதணும். சரிதானா? அதுக்கப்புறம் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, கோடொமைன் என்ன, எல்லாமே எழுதிட்டோம். இதே மாதிரி இதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க.
சேம் மெத்தட்ல இங்க வந்து ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. சரியா? செட் பில்டர் ஃபார்ம் என்னன்னு பார்ப்போம். A relation 1 2 3 5 relation defined by என்னது y equal to x plus 1. arrow diagram போட சொல்லியிருக்கு. relation a to a தான். அப்போ இங்கேயும் a இங்கேயும் என்னது தான் a. 1 2 3 4 5. சரியா? y equal to என்ன கொடுத்திருக்கு, x plus 1. இங்கேயும் 1 2 3 4 5 தான். x க்கு 1 போட்டீங்கன்னா y என்ன வரும், 2 வரும். x க்கு 1 போட்டா y equal to 1 plus 1 2. x equal to 2 போட்டீங்கன்னா 2 plus 1 3. x equal to 3 போட்டா 4. x equal to 4 போட்டா 5. சரியா? சரிதானா? இப்போ டொமைன் என்ன, டொமைன் என்னது, a தான். 1 2 3 4 5. சரியா? ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் என்ன, எது மேப் ஆகி இருக்கோ அது மட்டும். 2 3 4 5. சரியா? அடுத்தது கோடொமைன் என்ன, கோடொமைன் என்ன, கோடொமைன் என்னது, 1 2 3 4 5. சரியா? அவ்வளவுதான் கேட்டிருக்கு. ஆரோ டயக்ராம் கேட்டிருக்கு, டொமைன் கேட்டிருக்கு, ரேஞ்ச் கேட்டிருக்கு, கோடொமைன் கேட்டிருக்கு. சரிதானா? ஒரு ப்ராப்ளம் கடைசியா இந்த 3வது ப்ராப்ளம் அழிச்சிட்டேன். அதுல நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா உண்டு. ஒரு செட் ஏல n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா P of A அதனுடைய நம்பர் பாசிபிள் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்கும், 2 பவர் என்ன இருக்கும். அதனால தான் நம்ம அதில் 2 பவர் 4 அப்படின்னு போட்டோம். A கிராஸ் பியில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, n ஆஃப் A கிராஸ் பியில் 2 பவர் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். சரிதானா? அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆரோ டயக்ராம், டொமைனு, கோடொமைனு, ரேஞ்சு எல்லாமே இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம போட்டாச்சு. அப்போ இது வந்து ரிலேஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய சப்செட்டா, கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய சப்செட்டா இருக்கும். அதுதான் ரிலேஷன். சரிதானா? இந்த ரிலேஷனை பற்றி ஃபர்தராக இன்னும் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இது வந்து ஐஐடி ஜேஇஇ மட்டும் இல்லாமல் நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சிபிஎஸ்சி புக்கு என்சிஆர்டி புக்கிலேயே இதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டு. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.